வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம தமிழக அரசு சுகாதாரத்துறையிலிருந்து 18 விதமான பதவிகளுக்கான அறிவிப்பு இப்போது வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு எல்லாமே நீங்கள் குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்புலேருந்து அதிகபட்சம் எனி டிகிரி முடிச்சவங்க வரையும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணால் மட்டும் போதும். அவங்க கேண்டிடேட்டை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்காக பார்த்தீங்கன்னா கால் ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. ஒரு சூப்பரான வேலைவாய்ப்புன்னு இதை சொல்லலாம். மேலும் இந்த வேலைவாய்ப்பில் என்னென்ன விதமான கேட்டகரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்க, அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, எப்படி இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இதான் அந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த அறிவிப்பு எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்க, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சுகாதார அலுவலகத்துலேருந்து இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. மொத்தம் ஒரு 18 விதமான கேட்டகரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா செவிலியர் கேட்டகரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்க, ஒரு 4 போஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறம் பல் உதவியாளர் இதுக்கு ஒரு வேகன்சி, ஊர்தி ஓட்டுநருக்கு ஒரு வேகன்சி, அதுக்கப்புறம் தரவு ஆப்ரேட்டர் அதாவது பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா செவிலியருக்கு நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு ஏதாச்சும் ஒரு இளங்கலை கணினி அறிவியல் சம்மந்தப்பட்ட குரூப்பில் முடிச்சிருந்தா மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் பல் உதவியாளருக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்து ப்ளஸ் அதுக்கான கோர்ஸ் சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா போதும், இதுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அப்புறம் ஓட்டுநருக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று கனரக வாகனம் ஓட்டும் உரிமை வச்சிருந்து 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான், அழகாக விண்ணப்பிச்சுக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா ரேடியோகிராஃபர், ஸ்பெஷல் தெரபிஸ்ட்டு, ஆடியோஸ்ட்டு, மருத்துவமனை பணியாளர், பல்நோக்கு மருத்துவமனை உதவியாளர், பாதுகாவலர்னு சொல்லி இன்னும் சில கேட்டகரியில் வேகன்சி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த எல்லா விதமான வேலைவாய்ப்புக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 59 வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னா தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். மினிமம் 18லேருந்து மேக்ஸிமம் 59 வயசுக்குள்ளே இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். இது போக பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர், ஹெல்த் ஒர்க்கர், சப்போர்ட்டர், செவிலியர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விபத்து பதவி உதவியாளர் அப்படின்னு சொல்லி பல விதமான கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன போஸ்ட் எலிஜிபிளாக இருக்கீங்களோ ஒன்ஸ் அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணி அனுப்புகிற அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 31/7/2024 அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா கீழே இங்கே கொடுத்துருக்காங்க. திருச்சிராப்பள்ளிக்குள்ள அட்ரஸ் இந்த அட்ரஸ் தான், இதுக்கு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் எதுவுமே கொடுக்கல, நம்ம சைட்லேருந்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு வேணும்னா டெலகிராமில் கொடுத்துருக்கேன், நீங்கள் என்ன போய் டவுன்லோட் பண்ணி உங்கள் பேசிக் டீட்டெயிலாம் ஃபில் பண்ணி அதுக்குள்ள டாக்குமெண்ட்டில் அட்டாச் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நேரில் கொண்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படிலாம் பார்த்தீங்கன்னா பதிவு தபால் மூலியமாக அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அதுபடி நீங்கள் அனுப்பிக்கோங்க. நீங்கள் நேரில் கொண்டு போய் கொடுக்கவங்க ஈஸியாக இருக்கணும், நேரில் கொடுத்துக்கோங்க, இல்லைனா பதிவு தபால் மூலியமாக அனுப்பிக்கோங்க. வேறு எதுவும் இந்த வேலைவாய்ப்பை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணித்தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்.